சேலம் மாவட்டம் சங்ககிரி சுண்ணாம்புக்குட்டை அருகே அதிவேகமாக சென்ற ஆம்னி வேன் சாலையோர தென்னை மரத்தில் மோதி அப்பளம் போல் நொறுங்கியதில் ஓட்டுநர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆதிநாராயணன் வழங்க கேட்கலாம். ஆதிநாராயணன், வணக்கம். இந்த விபத்து குறித்து மேலும் சொல்லுங்க. வணக்கம். சேலம் மாவட்டம் சங்ககிரி ஒன்றியம் வேலம்மா வலசு பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் திருச்செங்கோட்டில் உள்ள தனியார் டிப்பர் லாரி பாடி பில்டரில் வேலை செய்து வருகிறார். இவருக்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ள இந்நிலையில் சேகர் தனக்கு சொந்தமான ஆம்னி காரில் சங்ககிரியில் உள்ள அவரது உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு திரும்ப வீட்டிற்கு சுண்ணாம்புக்குட்டை அருகே வரும்போது எதிர்பாராத விதமாக சாலையோர பள்ளத்தில் உள்ள தென்னை மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஆம்னி கார் அப்பளம் போல் நொறுங்கியது. இதில் சேகர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இத்தகவல் அறிந்த சங்ககிரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இடிபாடுக்குள் சிக்கி கிடந்த சேகரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சங்ககிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தினால் எடப்பாடியில் இருந்து சங்ககிரி செல்லும் பிரதான சாலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதோடு சேகர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்த இச்சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.